எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல். இந்த வீடியோவில் அக்ஷய திருதியோட vlog தான். அக்ஷய திருதிக்கு நான் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணன்றது உங்கள் கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் நார்மலாக வந்து அக்ஷய திருதிக்கு வந்து கோல்டு சில்வர் வாங்குற பர்சனே நான் கிடையாது. பட் சில ஐட்டம்ஸ் வந்து என்னோடய மதரின்லாம் வந்து வாங்க சொல்லுவாங்க. வாங்கி அந்த டைமுக்கு வந்து பூஜை பண்ண சொல்லுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா உப்பு, அரிசி, பால், சர்க்கரை, பூ, இந்த 5 பொருளும் வாங்கி அவங்க வந்து ஒவ்வொரு வருஷம் அக்ஷய திருதிக்கு வந்து பூஜை பண்ணுற டைம் சொல்லுவாங்க. அந்த டைமுக்கு வந்து நான் வந்து பூஜை பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறதுனால நான் ஸ்டாக்ஸ் வந்து கண்டிப்பாக நான் வாங்குவேன். அது மோஸ்ட்லி வந்து கோல்டு இருக்க ஸ்டாக்ஸுமே வந்து நான் வாங்குவேன். இல்லைனா கோல்டு ETF, சில்வர் ETF வாங்குவேன். பட் லாஸ்ட் இயர் வந்து அம்மா வந்து என் கூட இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பூஜை வந்து எங்கள் அம்மா வீட்டில் பண்ணுற பழக்கம் கிடையாது. என்னோடய மதரின்லா வீட்டில் தான் பண்ணுவாங்க. ஸோ நானுமே அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். அப்போ வந்து அந்த பூஜையை பார்த்துட்டு பண்ண போகிறேன்றதுனால அவங்க வந்து என்னோடய வீடு பக்கத்தில் இருக்க ஜுவல்லரி ஷாப், குட்டி ஷாப்பில் வந்து எனக்கு 1 கிராம் கோல்டு காயினும் அதுக்கப்புறம் 10 கிராம்ஸ் சில்வர் காயினும் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க வச்சு பூஜை பண்ணுறதுக்காக. நான் பூஜை பண்ணேன். பட் அன்எக்ஸ்பெக்டடாக இந்த வருஷம் வந்து நாங்கள் வந்து கோல்டு வந்து ரிப்பீட்டடாக நாங்கள் வாங்கணும். அதுவும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணோம், கோல்டு அண்ட் சில்வர்லேயும் பண்ணோம். எங்களுடைய பிளான்லேயே இல்லை ஆக்சுவலி. அது வந்து அன்எக்ஸ்பெக்டடாக நடந்தது. பட் நாங்கள் வாங்கிட்ட பிறகு ஒரு பெரிய ரேலியுமே 2த்துலேயுமே நடந்துடுச்சு. ஸோ அதனால் வந்து நாங்கள் வாங்கினதுனால தான் வந்து நாங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணோன்னு அப்படி சொல்ல வரல. பட் வந்து என்னோடய பேரண்ட்ஸ் வந்து அதை நம்புகிறாங்க. பட் அது மாதிரி வந்து இந்த வருஷமும் வந்து வாங்கி வந்து படைக்க சொன்னாங்க, பூஜை பண்ண சொல்லியிருந்தாங்க. இதுதான் நான் வாங்கின சில்வர் காயின், 10 கிராம்ஸ் வெயிட்டு. சரவணா எலைட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். மினிமம் வெயிட்டு தான் கேட்டிருந்தோம். பட் நான் போகிற அன்றைக்கி வந்து 10 கிராம்ஸில் இருந்து தான் இருந்தது. ஸோ அதை தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அன்னையோட ப்ரைஸ் வந்து 270 ருபீஸ்க்கு தான் நான் இந்த 10 கிராம்ஸ் காயின் வந்து நான் வாங்கியிருந்தேன். பர் கிராம் வந்து 270. லாஸ்ட் இயர் வந்து குபேரன் போட்ட வந்து காயின் வாங்கினோம். இந்த டைம் வந்து லக்ஷ்மி போட்டு நான் வாங்கினேன். அண்ட் இதுதான் வந்து நான் வாங்கினேன் வந்து கோல்டு காயின், 1 கிராம் கோல்டு காயின் லக்ஷ்மி போட்டு. ஸோ இது 2த்தையும் வாங்கி தான் வந்து இந்த இயர் வந்து பூஜை வந்து பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பூஜை பார்ட் முடிஞ்சது வந்து பேக்கிங் வந்து பண்ணணும். ஏன்னா எனக்கு டைமே இல்லை. லாஸ்ட் மினிட் பேக்கிங் தான் இப்போலாம். ஸோ கடகடன் ட்ரெஸ் வந்து எடுத்து வச்சுட்டு எல்லா தேவையான ஆக்சசரிஸ்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கேன். நான் ஃபங்க்ஷனுக்கு முடிச்சுட்டு வந்து நாங்கள் இன்றைக்கி ஈவினிங் வந்து ட்ரெயினில் தான் வந்து ஊருக்கு போகணும். அன்றைக்கி நைட்டே வந்து அம்மா வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் என் அம்மா வீடு. காலையில் எழுந்ததும் வந்து எனக்கு இது தான் வந்து ஃபஸ்ட்டு வேலை. ஸோ கார்டனிங் வந்து விசிட் பண்ணுறது தான். பெருசாக கார்டன் கிடையாது. பட் நான் வச்ச செடியெலாம் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்குறது தான். ஸோ ரோஸ் வந்து அழகாக பூத்திருந்தது. இது வந்து நான் தான் வச்ச செடி. இது அழகாக அன்றைக்கி பூத்திருந்தது. இந்த பன்னீர் பூ வந்து என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் பிளான்ட்டு. இது நான் தான் வச்சேன். இன்னொரு பூவுமே வந்து சாண்டல் வந்து பூத்திருந்தது, அழகாக இருந்தது. செடியெல்லாம் விசிட் பண்ணிவிட்டு கசின்ஸ்லாம் வந்துருந்தாங்க. அவங்க கூட நல்லா அரட்டை அடிச்சுட்டு டைம் போகிறதே தெரியல. நான் சாரீ வந்து ப்ளீட் பண்ணாமல் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். என்னோடய கசின் தான் வந்து பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. எங்கள் பெரியம்மா வீட்டு பக்கத்தில் தான் போயிட்டு அவங்கக்கிட்ட பண்ணிவிட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் ஃபங்க்ஷன்ஸ்க்கு நாங்கள் ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வந்து நான் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊருக்கு முன்னாடி கிளம்பி நிற்கிற கேரக்டர். பட் ஆனால் இப்போ குட்டீஸுங்களெல்லாம் வச்சுட்டு அவங்கள ரெடி பண்ணுறதுக்குள்ளே நம்ம டயர்டாயிரும். கடைசி வந்து எப்பயுமே ஹரிபரியாக தான் ஆகிடுது எங்கே போனாலும். ஸோ வந்து எல்லோரும் ஃபங்க்ஷன் கிளம்பியிருந்தோம். என்னென்னா வீடு பக்கத்துலேயே மண்டபன்றதுனால கொஞ்சம் ட்ராவலிங் டைம் இல்லை. ஸோ கிளம்பிட்டு வந்து டக்குன்னு போயிடலான்றதுக்காக அப்படியே கிளம்பிட்டு இருந்தோம். நான் பெருசாக சாரியில் வரலாம் கிடையாது. இந்த ஃபங்க்ஷனுக்கே சுடி தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் கசின்ஸ் எல்லோரும் சாரியில் வரன்றதுனால ஸோ கசின்ஸ் எல்லாம் ஒரு கேங்காக ஃபோட்டோ ஷூட்லாம் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அதனாலவே வந்து சாரியை வந்து மாற்றியாச்சு. ஸோ நான் வந்து வாட்ச் லவர். ஸோ இந்த வாட்ச் வந்து என்னோடய ஃபேவரட் வாட்ச். ஸோ இதை தான் வந்து நான் வியர் பண்ணிக்க போகிறேன். அறக்க பறக்க ரெடி ஆகிட்டு பசங்களெலாம் கூட்டிகிட்டு போய் பார்த்தா அங்கேயே ஊருக்கு முன்னாடி நான் தான் போய் நின்னேன். யாருமே வரல. நான் தான் ஃபஸ்ட்டு போயிட்டு அங்கே ஆஜரானேன்.
ஃபங்க்ஷன் முடிஞ்சு இது மண்டபத்தில் இருக்க பக்கத்தில் இருக்க ஒரு குட்டி கோல்ட் ஷாப் தான். அம்மா வந்து இது அக்ஷய திருதிக்காக எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. லாஸ்ட் டைம் வாங்கி கொடுத்த மாதிரி இந்த டைம் வாங்கி தரேன்னு சொல்லி வாங்கி கொடுத்தாங்க. 1 கிராம் கோல்ட் காயின் தான். அன்றைக்கி வந்து கோல்ட் ரேட் வந்து 14,300. ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி வாங்கணும். மேக்கிங் சார்ஜ் 2% இல்லை. இது வந்து சில்வர் காயின் வாங்கி கொடுத்துருந்தாங்க. இது 2 கிராம்ஸ் எவ்வளோக்கு 280க்கு வந்து நாங்கள் வாங்கினோம். இதை நல்ல ஃபங்க்ஷனில் என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து நல்லா ஒரு தூக்கத்தை போட்டு ரெஸ்ட் எடுத்து ஈவினிங் வந்து ஒரு அவுட்டிங் தான் போயிருந்தேன் பாண்டிச்சேரி பீச்சுக்கு. ஏன்னா வந்து வெயில் அதிகமாக இருக்கும்ட்டு ஈவினிங் பசங்களை கூட்டிகிட்டு போகணும். ஃபர்ஸ்ட் ரிச் தான் போயிருந்தோம். இது என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ஷாப். எப்போ பீச் போனாலும் இங்கே போய் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். அன்றைக்கி அங்கே தான் போயிருந்தோம். ஆனால் அங்கே ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. அன்றைக்கி இந்த மாதிரி ஃப்ரீயாக நான் ரிச் வந்து பார்த்ததே கிடையாது. என்ன ஒரு கொடுமைனா இங்கே எல்லாருக்குமே கோல்டு. ஐஸ்கிரீம்ஸ் மில்க் ஷேக் எதுவுமே ட்ரை பண்ண முடியல. பீஸா பர்கர் மட்டும் தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். இங்கே பீஸா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட பேஸ் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு பீஸா சாப்பிட்டது இங்கே தான். ஸோ எங்களுக்கு KFC டாமினோஸ்லாம் பாண்டிச்சேரிக்கு வரதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து இங்கே ரிச்சில் தான் பீஸா கிடைக்கும். ஸோ இங்கே வந்து தான் நாங்கள் வந்து சாப்பிடுவோம். ஸோ அன்றைக்கி பீஸா ரொம்ப நல்லா இருந்துச்சு. பர்கர் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்து ஓகேவாக இருந்துச்சு. பட் ஆனால் வெயிட்டிங் ஹவர்ஸ் தான் வந்து 35 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ரிச்லேருந்து வெளியே வரவே வந்து 6க்கு மேலே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே எல்லாத்தையும் வந்து விண்டோ ஷாப் மாதிரி விசிட் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோ எடுக்கிற ஸ்ட்ரீட்க்கு தான் போயிருந்தோம். பட் ஆனால் லைட் விங் வந்து ரொம்ப கம்மியாக இருந்து இருட்டாயிடுச்சு. பட் அப்பயும் வந்து சில ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இங்கே போய் நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம்னு நினச்சோம் பசங்களை வச்சுட்டு. பட் ரிச்சில் வந்து எங்களுக்கு டைம் கன்சியூம் வந்து நிறையா ஆகிடுச்சு. அதனால் சரி அப்படியே சும்மா அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் எங்கே எடுத்தால் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்குன்னு எடுத்துகிட்டு பீச்சுக்கு போயிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த டைம் பீச்சில் நல்லா ஒரு ஃப்ரெஷ் ஏர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டோம். நாங்கள் மெயினாக வந்து குட்டி பாப்பாவுக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணலான்னு வந்திருந்தோம். ஏன்னா என் பெரிய பொண்ணு 2 வயசில் இருக்கும் போது வந்து அந்த ஸ்ட்ரீட்லலாம் நிறையா ஃபோட்டோஸ் எடுத்திருக்கோம். அந்த மாதிரி குட்டி பாப்பாவுக்கு ஹஸ்பண்ட் இருக்கவே சரி அவரை கூட்டிகிட்டு வந்ததும் பட் எடுக்க முடியல. சரி ஓகே நெக்ஸ்ட் வீக் வந்துக்கலான்னு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வரும்போது ஒரு சூடாக ஒரு காஃபியோட அந்த டேவை வந்து நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.